ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவருடைய பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம 25/3/2024 திங்கட்கிழமை வரக்கூடிய பங்குனி உத்தரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும், உத்தர நட்சத்திரம் வரும். வர அன்னைக்கு இந்த பங்குனி உத்தரம் நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு விசேஷம் உண்டு. இப்போ எப்படி சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம், வைகாசி பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் அப்படின்னு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு விசேஷம் இருக்குது. ஏன் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் 180 டிகிரிகள் நிற்கும் பொழுது அதுக்கு நமக்கு ஒரு விசேஷமாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு விசேஷமாக 12 மாதத்துக்கும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சந்திர பகவான் உத்தர நட்சத்திரத்தில் கன்னிகா ராசியில் நிற்கும் பொழுது சூரிய பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய பங்குனி உத்தரம். கூடுதலாக என்னென்னா சூரியன் ராகுவோட இணைக்கிறாரு, இங்கே சந்திரன் கேதுவோடு இருக்குது. மனக்கலக்கத்தை அதிகமாக கொடுக்கும். அரசியல்வாதிகளுடைய நிலைமை ரொம்ப ஆட்டங்காணும் எல்லாம். ஏன் அப்படின்னா இந்த சூரியன் அரசு கிரகம், சேரக்கூடாதவனோட சேர்ந்திருக்கான் ராகு, அவன் பிடிச்சி அழுத்திக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு வரக்கூடிய இந்த பௌர்ணமி அப்போ வரக்கூடிய கிரகணங்கள் வரும். சூரியன் ராகு இவர்கள்லாம் இணையும் பொழுது கிரகணங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். சரிங்களா? சரி, அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்தரம், இந்த பங்குனி உத்தரம் பார்த்திங்கன்னா எல்லா கோயில்கள்லேயும் எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் நடைபெறும். அப்படி ஒரு விசேஷம். ஏன் அப்படின்னா மீனராசியில் சூரியன் அமரும் பொழுது குருவோட வீட்டில் சூரியன் உட்கார்க்காரு, புதனோட வீட்டில் உட்காந்துருக்காரு சந்திர பகவான். அப்படி இருக்கும் பொழுது எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் நடைபெறும். ஏன் அப்படின்னா அந்த காலகட்டங்கள் நாம் சென்ற அந்த கோயில் திருமணங்கள் நடக்கக்கூடிய தெய்வ திருமணத்தை நாம் கண்ணால் கண்டுற்று நம்ம விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் என்பது நம்மளுடைய ஆன்மீக வரலாறு சொல்கின்ற வரலாறு. சரிங்களா? சரி, யாருக்கெல்லாம் திருமணம் நடந்தது அப்படிங்கிறதையும் அதே நேரத்தில் இந்த மாதிரி விளக்கேற்றி வைத்தால் வழிபாடு செய்தோம்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, அதுவும் இப்போ பாருங்கள், சனி தன்னுடைய மூல திரிகோண வீட்டில் கும்ப ராசியில் சுக்கிரனோடையும் செவ்வாயோடையும் இணைந்து இருக்கக்கூடிய வேளையில் இணையக்கூடாதவங்க இணைஞ்சிருக்காங்க. அப்போ எல்லா குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள் பிரிவினைகள், பிரச்சனைகள், காதலிக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஏன் அப்படின்னா சுக்கிரனும் செவ்வாயும் திருமணத்துக்கு உரிய கிரகங்கள். ஏமா குரு பார்த்தா மட்டும்தான் நடக்கும். ஒரு ஆணுக்கு கிரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனைவி காரக கிரகம் சுக்கிரன், ஒரு பெண்ணுக்கு கணவர் காரக கிரகம் செவ்வாய். யாரோட போய் இணைஞ்சிருக்கு? சனியோட சேர்ந்து இணைஞ்சிருக்குது. அப்படி இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்தரமானது தயவு செய்து எல்லா ஆண்களும் பெண்களால் போக முடியலை, அவங்க மாதவிடாயாக இருக்காங்க, கோயிலுக்குள்ளே போக முடியாது, விளக்கேற்ற முடியாதுன்னு ஐயா சாமி நீங்களாவது போய் ஆண்கள் விளக்கேற்றி வைத்து இல்லத்தில் ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்றும் திருமணம் நடைபெற வேண்டும் என் பெண்ணுக்கோ பையனுக்கோ அவங்க போய் விளக்கேற்றாட்டினாலும் பெற்றவர்கள் நீங்கள் போய் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக தெய்வ அனுகிரகம் கிட்டுங்க. இதுதான் இதனுடைய ஐதீகம், தாத்பரியம். சரி, இந்த திருமண கோலம் யாருக்கெல்லாம் நடந்தது, எதனால எல்லாம் நடந்தது, ஏன்னா அதையும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா 12 ராசிகளில் இந்த 6வது ராசி 6-12 இங்கே சம்மந்தப்படுது காலபுருஷனுக்கு. கன்னி ராசி 6, 12ஆம் இடம் மீன ராசி 6-12 சம்மந்தப்படுது. இந்த நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா 27 நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம். அப்போ 12 ராசி 12வது நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த 6-12 சம்பந்தப்படும் பொழுது இந்த திருமணங்கள் நடக்கிறது. ஸோ இதுதான் ஜோதிஷம். இதில் ஆன்மீகம் எங்கே வருது அப்படின்னா, இந்த பங்குனி மாதத்தில் முருகப்பெருமான், தெய்வ யானை இவர்கள் திருமணங்கள் நடந்ததாக வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் திருமணங்கள் நடக்குங்க. முருகருக்கு முதல்ல இது நடக்கும், ரொம்ப விசேஷம். பங்குனி உத்தரம்னாலே நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுவோம், முருகருக்கு தான் இந்த தெய்வ திருமணத்தில் முதல்ல. அப்பா முருகர் ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் அங்கே வள்ளி தெய்வானுக்கு மாலை மாற்றி ஒரு
தாலி கட்டி ஒரு இதை கண்டிப்பாக இந்த புரோகித பிரகாரம் செஞ்சுருவாங்க. அவங்கள்ட்ட என்ன பண வசதி இருக்கும். அடுத்தது சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி கொடுத்தார். இந்த நாளில் தான், இந்த பங்குனி உத்தர நாளில் தான். அப்போ இந்த மீனாட்சி திருமண வைபவம் கண்டிப்பாக நம்ம மதுரையில் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் போய் அந்த பங்குனி உத்தர நாளில் அந்த திருமணத்தை பார்த்துருங்க. அடுத்தது சிவனின் தவத்தை கலைப்பதற்காக இறைவனுடைய, அதாவது அவனுடைய தவத்தை கலைக்கிறதுக்கு மன்மதன் போனால் சும்மா இருப்பாரா? சிவன் தன்னோட நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரிச்சிட்டாரு. உடனே போய் ரதி வேண்டி வணங்கி இவங்களை வழிபாடு செய்து அந்த மன்மதனும் ரவியும் இணைந்த நாள் இந்த பங்குனி உத்தரம். ஏன்னா அந்த சாம்பல்லேருந்து மறுபடியும் மன்மதன் உயிர்ப்பிச்சு அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஏன்னா காதல்னாலே நம்ம மன்மதன் ரதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களுடைய திருமணமும் நடைபெற்றது இந்த நாள் தான். அது மட்டும் இல்லாமல் முருகன் தெய்வ யானையை திருமணம் செய்தது இந்த நாளில் தாங்க. சரியா? அப்போ அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இது தானா. முதல்ல தெய்வ யானையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே அடுத்தது வள்ளியை கல்யாணம் பண்ணார். அதனால் வள்ளி அவதார தினமும் இந்த நாள் தானா. பர்வதராஜா தவத்தினால் பத்மத்தில் இருந்து பார்வதி தேவி சிவபெருமானை கரம் பிடித்தது இந்த நாள். ஒன்றும் இல்லைங்க, பத்மாத்தில் அப்படின்னா தாமரை பூவில் இருந்து, அவ்வளோதான். ஸ்ரீரங்க மன்னர் ஆண்டாள் திருமண கல்யாண வைபவம் நடந்த நாளும் இதுதான். மகாலட்சுமி பங்குனி உத்தர விரதத்தை அனுசரித்து மகாவிஷ்ணுடைய மார்பில் உறையும் ஒரு பாக்கியத்தை பெற்று மகாலட்சுமியின் அவதார நாளும் இந்த பங்குனி உத்தர நாள் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அதனால தான் வைஷ்ணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்களாம். காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீபெரும் தேவி தாயார் சந்நிதியில் ஸ்ரீதேவி பூதேவி, மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக எத்தனை மனைவியோட பெருமாள் காட்சி கொடுக்குறாரு பாருங்க காஞ்சி வரதராஜர். அப்போ காஞ்சி காமாட்சி இதில் போய் பார்க்கும் பொழுது வரதராஜ பெருமாள் கோயிலில் இப்படி கொடுக்குறாங்க. அடுத்தது ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, காஞ்சி காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழாவில் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்திலையும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக பெருமாளுக்கு சிவபெருமானுக்கு திருமணம் நடக்குமா. தேவேந்திரன் இந்திராணியையும் நான்முகன் கலைவாணியையும் திருமணம் செய்து கொண்டது இந்த பங்குனி உத்தர நாள். அது மட்டும் இல்லைங்க, தசரத மைந்தன் ஸ்ரீராமன் சீதையும், லக்ஷ்மணன் ஊர்மிளா, பரதன் மாண்டவி, சத்ருகன் கிருத்தியையும் திருமணங்கள் இந்த பங்குனி உத்தர நாளன்று ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றதாக வரலாறு கூறுகிறது. அதே சமயத்தில் 27 கன்னிமார்களை சந்திர பகவான் தனது மனைவியாக ஆக்கி கொண்டதும் இந்த பங்குனி உத்தர நாளில். இதை விட பங்குனி உத்தர நாளுக்கு திருமண விரதம் என்றே பெயர். ஏன் அப்படின்னா, நீங்கள் சில கோயிலில் நம்ம தீர்த்தவாரி, இப்போ தான் நம்ம சொன்ன மாசி மாதம் போய் நீங்கள் தீர்த்தவாரி பண்ணுங்கள், எல்லா சாமிகள் உற்சவர்களும் வந்து தீர்த்தவாரி அந்த ஆறு குளம் இவற்றில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது, நம்மளும் போய் குளிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னோம். இந்த பங்குனி உத்தர நாளில் கடல், ஏரி, ஆறு, குளம் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் புனித நீராடி நீங்கள் அந்த புண்ணியத்தை பெற்று பங்குனி உத்தரத்தன்று கன்னி பெண்கள் விரதம் கடைபிடித்து காலையிலிருந்து உபவாசம் இருந்து ஆலயங்களில் நடக்கக்கூடிய இந்த தெய்வ திருமண கோலங்களை கண்ணால் கண்டுற்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு அடுத்த இந்த பங்குனி உத்தரம் வரத்துக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடைபெறும். திருமழப்பாடியில் நந்தி கல்யாணம் நடைபெறும். அதை யாரெல்லாம் போய் திருமணம் செய்கிறார்களோ, ஒரு பழமொழியே இருக்குது, திருமழப்பாடி நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி கல்யாணம். அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, முந்தி கல்யாணம் அப்படின்னா அடுத்த பங்குனி உத்தரத்துக்கு முந்தியே அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமணம் நடைபெற்றுமா. அப்படி இந்த திருமணப்பாடி நந்தியன் பெருமாளுக்கு திருமணம் நடைபெற்ற நாள் இந்த நாள் பங்குனி உத்தர நாளில் நடக்கும். யாரெல்லாம் முடியுதோ போய் பார்த்துட்டு வாங்க. பங்குனி மாதத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி இந்த பங்குனி உத்தர நாளில் போய் நீங்கள் பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் தீபம் ஏற்றி 2 தீபம் ஏற்றணுங்க. ஏற்றி வழிபாடு செய்தால் அதில் தீப சொருபமாக அர்த்த நாரீஸ்வரராக இருந்து நமக்கு அருள்பாலிப்பாலாம். யாரே அம்பாலும் சிவனும். ஏன்னா அம்பாள் சொல்வாலாம், ஐயோ நம்ம குழந்தை வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாண வைபவம் நடக்குது, நம்ம மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்குமான்னு. ஏன்னா நம்ம இந்த ஒரு 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு தான் அவங்க பண்ணிக்குவாங்க. ஒரு குழந்தைக்கு கூட கல்யாணம் ஆகாமல் அங்கே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 4 பிள்ளைக்கு ஒரு குழந்தைக்கு எல்லாம் அவங்க பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் தெய்வங்கள் எல்லாம் திருமணம் நடைபெறக்கூடிய இந்த நாளில் யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெறவில்லையோ அவர்கள் எல்லாம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது
தீப சொருவமாக இருந்து நமக்கு தெய்வங்கள் எல்லாம் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ, நீங்கள் வைஷ்ணவ கோயிலுக்கு போங்க, இல்லை முருகர் கோயிலுக்கு போங்க, தீபம் ஏற்றி 2 தீபம் ஏற்றணும், அவ்வளோதான். அந்த தீப ஜோதிகள் நமக்கு இருந்து தெய்வங்கள் அருள் பாலிக்கின்றன. யாருக்கெல்லாம் முடியுதோ பங்குனி உத்தரம் நல்ல வெயில் அன்னையிலேருந்து ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிடும். தண்ணீர் பந்தல், நீர் மோர் இவற்றையெல்லாம் செய்தால் நம்ம 40 ஆண்டுகள் நம்ம பங்குனி உத்தர விரதம் இருந்தால் என்ன புண்ணியம் கிட்டுமா அது கிட்டுமா. ஏன்னா அந்த தண்ணீர் பந்தல், நீர்மோர் இதெல்லாம் செஞ்சோம்னா மறுபிறவி நமக்கு இல்லாமல் அனுகிரகத்தை தெய்வம் நமக்கு வழங்குவாங்க. அன்னைக்கு முடிஞ்சவங்க அன்னதானம், நீர்மோர் இதெல்லாம் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் முடியுதோ, நான் வரிசையாக கிடுக்கிட்டுன்னு கோயிலை சொல்கிறேன், எந்த கோயிலுக்கும் உங்களுக்கு அன்றைக்கி போக முடியுமோ, இல்லை அந்த கோயிலுக்கு பக்கத்தில் யார் இருக்கீங்களோ அன்றைக்கி அந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் போங்க. திருமணஞ்சேரி, ஆலங்குடி, ஸ்ரீவாஞ்சியம், திருமகள், திருவிடந்தை, திருவேதிக்குடி, பிள்ளையார்பட்டி, திருவிழிமிழலை, திருப்பரங்குன்றம், கன்னியாகுமரி, காஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயிலுக்கு, மாங்காடு, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருச்செந்தூர், திரு சத்திமுற்றம், கேரளத்தில் இருக்கக்கூடிய திருமணஞ்சேரி, அங்கே ஒரு திருமணஞ்சேரி இருக்குது, ஆரியங்காவு மற்றும் மணமுடிச்சநல்லூர், திருப்பாச்சேத்தி, திருவெண்காடு, திருவேல்விக்குடி, திருநெல்வேலி, திருவாரூர், வேதாரண்யம், திருவிடைமருந்தூர், கும்பகோணம், திருநல்லூர், திருமழப்பாடி, திருப்பாலைத்தூர் துறை, பந்தநல்லூர், மதுரை, திருக்குற்றாலம், திருவேற்காடு, திருச்சோற்றுறை, வைத்தீஸ்வரன் கோயில், திருநாகேஸ்வரம், பூவலூர், சக்தி கோயில், திருமணமங்கல், விசாலேஸ்வரன் கோயில், தாடிக்கொம்பு, திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில். இந்த ஆலயங்கள் ஏதாவது ஒன்றுக்கு சென்று திருமணம் விரைவில் முடிய வேண்டும் என்று தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். ஏன் அப்படின்னா, திருமால் கன்னிகாதானம் செய்து வைக்க பிரம்மன் வேள்வி நடத்த சொர்க்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் பங்குனி உத்தரம் அன்றில் மணக்கிறார் சிவபெருமான். திருமண வைபவத்தில் கன்னியாதானம் அளிக்கும் சடங்கு ரொம்ப முக்கியமானது. இந்த கோலம் சுதை சிற்பமாக எல்லா திருமண மண்டபங்களையும் மணமேடையிலையும் சுவற்றிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஒரு அழகிய அற்புதமான ஒரு நிகழ்வு. அது மாதிரி எங்கேயாவது சுதை வடிவத்தில் இல்லை ஏதாவது ஒரு கோயிலில் சித்திர வடிவத்தில் இருந்துன்னா ஒரு நிமிஷம் நின்று வேண்டி வணங்கி கொள்ளுங்க. ஏன்னா இருக்கிற இதுலேயே கன்னிகாதானம் தான் இருக்கிறதுலே மிக சிறந்த தானம். பெண்ணை வளர்த்து உங்களுக்கு ஒரு தட்டை ஒப்படைக்கிறதுங்கிறது அப்போ எவ்வளோ கஷ்டத்தோடு ஒப்படைப்பாங்க. சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த பங்குனி உத்தர விரதம் மேற்கொண்டு யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெறவில்லையோ அவர்கள் அத்தனை பேரும் தங்களுக்கு திருமண வைபவம் அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள் நடக்க வேண்டும் என்ற ஆண் பெண் அனைவருக்குமாக திருமணம் நடைபெறாதவர்களுக்காக வேண்டி நானும் வணங்கிக் கொள்கிறேன். நீங்களும் கோயிலுக்கு சென்று வணங்கி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அடுத்த நல்லது ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.